ஓம் முருகா வெற்றிவேல் முருகா. வேலுண்டு வினையில்லை, மயிலுண்டு பயமில்லை. என் அன்பு தங்கமே, இன்று இப்பதிவை நீ கேட்டு முடித்த சற்று நேரத்தில் உன்னுடைய கஷ்டங்கள் தீரப்போகின்றது. ஆம் தங்கமே, என்னை நம்பி இதை முழுமையாக கேள். நிச்சயம் நல்லது உனக்கு நடந்தே தீரும். தினம் தினம் ஏதோ ஒரு கஷ்டத்தில் சிறைப்பட்டு அதனுடன் போராடி வழி தெரிந்து வெளியே வருவதற்குள் போதும் இந்த வாழ்க்கை என்ற எண்ணம் தோன்றுகின்ற அளவிற்கு துன்பத்தால் நெறிப்பட்டு சிக்கியுள்ளாய். மனிதனாய் பிறந்த எல்லோருக்கும் இந்த மண்ணுலக வாழ்க்கையில் இதை போன்ற ஒரு காலம் வரத்தான் செய்யும். என்ன செய்வது? விதியின் விளையாட்டு உலகியல் வாழ்க்கையில் இடம்பெற்ற அமைப்பாய் உருவாகிற்று. உன்னுள் இருக்கும் பலத்தை சோதித்து உனக்கு உன்னையே காண்பிக்கத்தான் நான் உனக்கு வரும் கஷ்டத்தை வேறு ரூபத்தில் திருப்பியுள்ளேன். விதிவசத்தால் உனக்கு இந்த காலம் கடினமாக இருக்கலாம். ஆனால் இது உன்னை அறிந்து உன்னை உனக்கு புரிய வைக்கவும் இவ்வாழ்க்கையில் அனைத்தையும் கற்று தேரவும் தான் இத்தனை செய்கைகளையும் நான் செய்கின்றேன். விதி மாயை இரண்டும் உன் வாழ்க்கையை இப்படி மாற்றிவிட்டதே என்று என் மனம் புலம்பு தவிக்கின்ற தவிப்பு எனக்கு மட்டும்தான் தெரியும். உனக்கு சுதந்திரம் என்பதை விட உன் ஆத்மாவுக்கு சுதந்திரத்தை தருவேன். பறவையாய் வானத்தில் சுதந்திரமாய் பறந்த உன்னை கூண்டில் அகப்பட்டு கிடந்ததை காணும் பொழுது என் மனம் வலிக்கின்றது. இனிமேல் வானத்தில் நீ சிறகு விரித்து பறக்கப் போகின்றாய். அந்த அளவிற்கு உன்னுடைய இந்த நிலைகளை நான் மாற்றப் போகின்றேன். போதும் இந்த வாழ்க்கை, போதும் இந்த கஷ்டம், என்னால் இதற்கு மேல் முடியவில்லை என்று கூறிக்கொண்டிருந்த நீ இந்த வாழ்க்கைக்கு என்ன குறை, நன்றாகத்தானே செல்கிறது என்று நாவிலிருந்து நீயே கூறும்படி பல அற்புதங்களை உன் வாழ்க்கையில் நான் நிகழ்த்தப் போகின்றேன். உன் மனதில் நான் ஏற்படுத்திய மாறுதல்கள் நீ உணர ஆரம்பித்து விட்டாய். நிச்சயம் இவ்வுலக வாழ்க்கையில் நீ உயரப் போகின்றாய். உன் அன்பின் ஆழத்தையும் உன் நம்பிக்கை, பொறுமை, உன் விசுவாசம் எவ்வளவு உன்னதமானது என்பதை நான் நிச்சயமாக அறிவேன் தங்கமே. அறிந்து கொண்ட பின்பும் உன்னை எப்படி கைவிடுவேன்? நிச்சயமாக கைவிட மாட்டேன். எப்பொழுதும் உன் அருகில் இருந்து கொண்டு உனக்கு என்ன தேவை என்பதை நான் பார்த்து கொண்டு தந்து கொண்டே இருக்க போகின்றேன். உனக்காக உன் அப்பா ஆறுமுகன் சொன்ன வாக்கு நிச்சயமாக பலிக்கும். எப்பொழுதும் ஓ முருகா என்று என்னுடைய நாமத்தையே உச்சரித்து கொண்டிருக்கும் உன்னை ஒரு நாளும் நான் விட்டுவிட மாட்டேன். பயமின்றி கவலையின்றி நீ இரு. உன் வாழ்க்கையில் நடக்கும் அனைத்தையும் நான் பார்த்து கொள்கின்றேன். இன்னும் சற்று நேரத்தில் உனக்கு நிச்சயமாக ஒரு நல்லது நடக்கும். அதை அனுபவிக்க தயாராக இரு. ஓம் முருகா வெற்றிவேல் முருகா.